முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் வீட்டில் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிற நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது இப்போ +2 முடிச்சுட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் எய்ம் பண்ணுறீங்களா, முக்கியமாக வந்து எஸ்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே, அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப், இந்த மாதிரியான 3 டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா. இதில் வந்து பார்த்தா நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க எக்ஸாம்ஸ்லாம் என்ன பண்ண எலிஜிபிள் ஃபாலோ பண்ணுவாங்க, ப்ளஸ் சிலபஸ்லாம் எப்படி இருக்கும், +2 முடிச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம், இல்லை சப்போஸ் +2 முடிச்சுட்டு எந்த டிகிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க. முக்கியமா +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு எஸ்எஸ்சி, ரயில்வே, அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப், இந்த 3 ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு. இதுல என்னென்ன மாதிரியான எக்ஸாம்லாம் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிளா கேட்பாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்லாம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிளஸ் இந்த ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட், இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா +2 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருஷம் நம்ம லைஃப்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஹையர் ஸ்டடீஸ்ல நம்ம கெரியர்ல என்ன ஆக போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்றது நம்ம +2 முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் சூஸ் பண்றோமோ அதான் வந்து நம்ம டிசைட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து எய்ம் பண்றாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணா கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லட்சக்கணக்கில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சேலரி வைஸ் நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரி இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தது நல்ல ஒரு ப்ரமோஷன் இருக்கு உங்களுக்கு. பிளஸ் அலவன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா பிரைவேட் கம்பேர் பண்ணும்போது எக்கச்சக்கமான அலவன்ஸ் கிடைக்கும். சில ஜாப்ல பென்ஷன் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ அதனால கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆப்ஷனா இருக்கும். முக்கியமா ஜாப் செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாம நிறைய ஹாலிடே, மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸா தான் இருக்கும். சோ அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் வந்து எய்ம் பண்றாங்க. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா +2 முடிச்ச உடனே நீங்க கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வந்து அப்பயே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க வந்து 10th பேஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், +2 பேஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க டிகிரி முடிச்சுட்டு என்ன மாதிரியான ஆபீசர் ஆக போறீங்க அப்படிங்கறத முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தோம்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அந்த ஆபீசர் லெவல் ஜாப்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து அந்த எக்ஸாம் அப்ளை பண்றதை விட நீங்க காலேஜ் படிக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் படிக்கும் போதோ இல்ல ஃபைனல் இயர் முடிச்ச உடனே, மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஃபைனல் இயர் படிக்கும் போதே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஜாப் நிறைய இருக்கு உங்களுக்கு. சோ அந்த மாதிரியான டைம்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஏஜும் ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு. சோ சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ அதனால அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கம்மியான வயசுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான எக்ஸாம் என்ன, நீங்க என்ன எக்ஸாம் ட்ரை பண்ண போறீங்க, அந்த எக்ஸாம்க்கு என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க, என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமா, வேகன்சில இந்த ரேஞ்சில் இருக்கும், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு வந்து அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற பேசிக் டீட்டெயிலை வந்து ஃபர்ஸ்டே வந்து தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த மாதிரி +2 முடிச்சுட்டு நிறைய பேர் ட்ரை பண்ற ஒரு எக்ஸாம் அப்படின்னு எஸ்எஸ்சி நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, ரயில்வே எக்ஸாம் ட்ரை பண்றாங்க, பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா கிளரிக்கல் நீங்க ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா ஒரு டிகிரி வந்து தேவைப்படும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரியான எக்ஸாம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. சோ இந்த மாதிரி எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க்ல என்னென்ன எக்ஸாம் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்க் ஜாப் பார்த்தலாம். ஏன்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா எலிஜிபிள் அப்படின்னு கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி முடிச்சாதான் நீங்க அப்ளை பண்ண முடியும். நீங்க கிளரிக்கல் போஸ்ட் அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தா தான் வந்து உங்களால அப்ளை பண்ண முடியும். +2 முடிச்சோடனே வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணலாம், பேங்க் ஜாப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க காலேஜ் படிக்கும் போது ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளரிக்கல் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். பிளஸ் கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு. அது லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு 21 ல இருந்து 28 வயசு வரையும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்ஸேஷன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு 28 இல்ல 30 இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க டிகிரி படிக்கும் போது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா டிகிரி முடிக்கும் போது உங்களுக்கு 21 இந்த ரேஞ்சில் வந்துடும் உங்களோட ஏஜ் வந்து பார்த்தா. ஸோ நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பேங்க் பொறுத்தவரையும் கிளர்க், பிஓ, எஸ்ஓ இந்த 3 டைப் ஆஃப் எக்ஸாம் தான் எல்லா பேங்க்லயுமே கண்டக்ட் பண்றாங்க. கிளர்க், பிஓக்கு எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். பிஓ அப்படிங்கிறது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 30,000க்கு மேல வந்து சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு. பட் குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுல வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர் லெவல் வேகன்சி இருக்கு உங்களுக்கு. ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் லெவல் டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பார்க்கலாம், முக்கியமா இன்ஜினியரிங் முடிச்சவங்க. இதுவே நீங்க வந்து பிஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா முடிச்சிருந்தா கூட ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான டிகிரி முடிச்சிருக்கணும். இதுவே லா ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா நீங்க எல்எல்பி இந்த மாதிரியான லா ரெலவெண்டான கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இதுவே நீங்க ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா எம்பிஏ ஹச்ஆர் இந்த மாதிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வந்து பார்த்தா நீங்க எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங் ரெலவெண்டா முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பொறுத்தவரையும் பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்டார்டிங் சாலரி 90,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் பொறுத்தவரையும் எஸ்ஓ பொறுத்தவரையும் உங்க டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. முக்கியமா மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க டாபிக் ரெலவெண்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு. இப்போ ஐடி ஆஃபீஸர் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்க அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான கொஸ்டினா கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி கிளர்க் பிஓ பொறுத்தவரையும் பார்த்தா என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் பேங்க் ஜாப் எந்த ஜாப் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 6 டாபிக்ல தான் மோஸ்ட்லி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ரீசனிங் கொஸ்டின் கண்டிப்பா வரும், ஆப்டிடியூட் கொஸ்டின் கண்டிப்பா வரும், இங்கிலீஷ் கொஸ்டின் கண்டிப்பா வரும், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அதாவது ஜிகேவும் வரும் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவும் வரும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டின் வரும், பிளஸ் வந்து பேங்கிங் ரெலவெண்டான கொஸ்டின், பேங்கிங் அவேர்னஸ் ரெலவெண்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த 6 டாபிக்கும் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க காலேஜ் டைம்ல இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கிளரிக்கல் போஸ்டிங் போயிட்டா கூட ஸ்டார்டிங் சாலரி ஒரு 20,000 பிளஸ் அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே பிஓ எஸ்ஓ ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாலரி ஒரு 30,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சி எக்ஸாம், அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட வேகன்சியை ஃபில் பண்ற எக்ஸாம் தான் வந்து பார்த்தா எஸ்எஸ்சி எக்ஸாம், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனோட எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு எஸ்எஸ்சில இருந்து வந்து பார்த்தா டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல வந்து பார்த்தா ஸ்டெனோகிராஃபர், அதாவது டைப்பிங் ஸ்கில் நல்லா வரும் அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர்ல குரூப் டி குரூப் சிக்கான எக்ஸாம் வருது, அந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி எல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில இருந்து வந்து பார்த்தா சிஹெச்எஸ்எல் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான எக்ஸாம் வந்து வருது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிஜிஎல் அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க, இந்த மாதிரியான எக்ஸாம் வருது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா எஸ்ஐக்கான வேகன்சி, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி. இப்போ கான்ஸ்டபிள் வந்து பார்த்தோம்னா ஜிடி கான்ஸ்டபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே எஸ்ஐக்கான வேகன்சி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் எஸ்ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எஸ்எஸ்சில ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் வருது உங்களுக்கு. இதுல வந்து பார்த்தா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இதுக்கு வந்து பார்த்தா +2 முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு வந்து பார்த்தா டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தோம்னா 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பிசிக்கல் ஃபிட்னஸ் பிசிக்கல் எஃபிஷியன்சி கம்பல்சரியா இருக்கும் உங்களுக்கு. இதுவே எஸ்ஐக்கும் டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் கண்டிப்பா பிசிக்கல் ஃபிட்னஸ் பிளஸ் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இதுவே எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க +2 முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் வந்து மஸ்ட் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே எஸ்எஸ்சில வர எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, இந்த எக்ஸாம்க்கு வந்து பார்த்தா 10th முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. ஸோ நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாப் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சில வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. இது வந்து பார்த்தா டெக்னிக்கல் எக்ஸாம் உங்களுக்கு. முக்கியமா இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இவங்களுக்கான எக்ஸாம் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா டிப்ளமோ இன் ட்ரிபிள் அது மட்டும் இல்லாம சிவில் அது மட்டும் இல்லாம மெக்கானிக்கல் பிளஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து பார்த்தா ஒரு டெக்னிக்கலான எக்ஸாம். சப்போஸ் நீங்க இல்ல டிகிரி வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கலோ இல்ல சிவிலோ இல்ல ட்ரிபிளியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டெக்னிக்கல் நிறைய கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சி பொறுத்தவரைக்கும் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து மோஸ்ட்லி ஒரு 4 டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆப்டிடியூட்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் வரும், இங்கிலீஷ் ரெலவெண்டான கொஸ்டின் வரும், ஜெனரல் சயின்ஸ் பிளஸ் ஜெனரல் அவேர்னஸ் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும் உங்களுக்கு. நீங்க டெக்னிக்கலா ட்ரை பண்ணா மட்டும் டெக்னிக்கலா கேட்பாங்க உங்களுக்கு. முக்கியமா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியருக்கு. மற்றபடி நீங்க சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் இல்ல சப் இன்ஸ்பெக்டர் இல்ல நீங்க வந்து பார்த்தா கான்ஸ்டபிள் அப்படி எல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்க எம்டிஎஸ் ஸ்டெனோகிராஃபர் இதுல எது ட்ரை பண்ணாலும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காமனா இந்த 5 டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்னு மார்க் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்கறாங்க. உங்களுக்கு டயர் 1 டயர் 2 டயர் 3 இந்த மாதிரி கேட்பாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்கில் பேஸ்ல கூட வந்து போஸ்டிங் வந்து போடுறாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லா இருக்கு, ஒரு நிமிஷத்துல இத்தனை வேர்ட் டைப் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு.
ஸோ எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா சிஜிஎல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சப் இன்ஸ்பெக்டர் இதுக்கு மட்டும் தான் டிகிரி வேணும். மற்ற போஸ்டிங்லாம் 10th +2 பேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம், கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாம். ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. முக்கியமா வந்து பார்த்தா குரூப் டி எக்ஸாம் அப்படிமாங்க, என்டிபிசி எக்ஸாம் அப்படிமாங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிளஸ் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி, கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வருது உங்களுக்கு. ஸோ இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப குரூப் டிக்கும் கான்ஸ்டபிளுக்கும் 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுக்குமே கண்டிப்பா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. குரூப் டிக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்க கான்ஸ்டபிள் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரியான சில டெஸ்ட் இருக்கும். கான்ஸ்டபிளுக்கு கண்டிப்பா பிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க, ஹைட், வெயிட், செஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பா பார்ப்பாங்க உங்களுக்கு. இதுவே நீங்க என்டிபிசி பொறுத்தவரையும் பார்த்தா +2 முடிச்சும் அப்ளை பண்ணலாம், இல்ல டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்ணலாம். +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் இந்த ட்ரெயின் கிளர்க் இல்ல ஜூனியர் லெவல் போஸ்டிங் இந்த மாதிரி போடுவாங்க உங்களுக்கு. இதுவே டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரண்டிஸ் இல்ல சீனியர் லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ +2 முடிச்சுட்டு என்டிபிசி ட்ரை பண்ணலாம், இல்ல டிகிரி முடிச்சுட்டு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட சேலரி அந்த ரேஞ்சு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 20,000 இந்த ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங் போறீங்க அப்படின்னா ஒரு 30,000 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நீங்க எந்த போஸ்டிங் போறீங்களோ அதை பொறுத்து சேலரி டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தா மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு உங்களுக்கு. ஜூனியர் இன்ஜினியர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஎம்எஸ், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிவாங்க. இந்த 2 போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே ஐடி ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிவாங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிளஸ் ஒரு 55% மேல வச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே 4 டைப் ஆஃப் வேகன்சி வரும் உங்களுக்கு. ஒன்னு ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் ஐடி ஆஃபீஸர், அதுல வந்து பார்த்தா சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வரும். அதுல வந்து பார்த்தா டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல வர சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கம்பல்சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஐடிஐ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரையும் பார்த்தா மினிமம் எலிஜிபிள் 10th இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. டிகிரி முடிச்சவங்க வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்றீங்க, அது மட்டும் இல்லாம வந்து எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சேலரிலாம் இருக்கு. ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல போஸ்டிங் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ரீசனிங் டாபிக் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. ஆப்டியூட் ரெலவெண்டான டாபிக் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. பட் ஆப்டியூட மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் வரும் கம்பல்சரியா உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். இங்கிலீஷ் ரெலவெண்டான கொஸ்டின் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. பட் ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே மிக்ஸ் ஆகி கேட்டுருவாங்க உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரயில்வே ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு ரயில்வே ஜாப், எஸ்எஸ்சி ஜாப் அப்படிலாம் வந்து பார்த்தோம்னா நீங்க அதாவது பேங்க் ஜாப் இந்த மாதிரியான ஜாப்க்குலாம் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வச்சு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.